ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புவார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டிலே சோதரோ, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் நடுவே உலாவுகிற தெய்வம். ஆமென். நமக்குள்ளே உலாவுகிறவர், நம்முடைய வீடுகளிலே உலாவுகிறவர். இதை அவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். உங்க வீட்டுல உலாவணும் இனி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நீங்க இடம் கொடுக்கணும் இன்றைக்கும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டுல வந்து தங்குவாரா? உண்மையா தெரியல. சோத்திரம். ஆண்டவர் பேசுவாரா? எங்கிட்ட ஒன்னும் பேசலையே. சோத்திரம். எப்ப பேசினார்? எப்படி பேசினார்? சோத்திரம். இன்னும் சிலர் சோத்திரம், நம்ம ஒரு செய்தி மூலமாய் பேசுறார், வசனம் மூலமாய் பேசுறார். இல்ல, அவர் நேரடியாக பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நேரடியாக ஒவ்வொருவரிடம் பேச வேண்டும் என்று தவிக்கிறார். ஆமென். சோதரன் 40 வருஷமா ஏலியை பார்த்து தவிச்சாரு. யார் என்னடா இவன் சமூகத்துல இருக்கிறான், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறான், நான் பேசுறதுக்கு இடம் கொடுக்கலையே. சோதரம். நம்ம எத்தனையோ நாள் திருச்சபையில் இருக்கிறோம், எத்தனையோ நாட்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆண்டவருக்கு இன்றைக்கு அதே தவிப்பு இருக்கிறது. சோதரம். அதே எண்ணம் இருக்கிறது. சோதரம். தினம் தினம் ஜபிக்கிறது மாதிரி சர்ச்சைக்கு வரான், போறான், அது சேரான், இதை சேரான். நான் பேசுறேங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இவனுக்கு இருக்கா? சோதரம். இழந்து போயிருக்கிறான். சோதரோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த காரியம் இழந்து போயிடுச்சு. கர்த்தரை பார்க்கிற அனுபவம் போயிடுச்சு. சோதரோ, கர்த்தர் நம்ம குடும்பத்துல